சென்னை பிளாட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான லே அவுட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேலுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிளாட்டு. ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணி வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸிங்காக லான்ச் பண்ணி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி இப்போ மொத்தம் 2 பிளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு பிளாட் ஏற்கனவே நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ இது இன்னொரு பிளாட்டு. ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அதாவது இந்த லே அவுட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி ஜிஎஸ்சி ரோட்ல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியலுக்காக பில்ட் பண்ணது. அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். ரெசிடென்ஷியலுக்காக இருக்கிறதுக்கு ஆதாரமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்து, அதாவது இவங்க இந்த லே அவுட் லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 வீடு கிட்ட உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கோட்டிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி 1414 ஸ்கொயர் ஃபீட் சைஸு, ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது ஃப்ரண்டேஜே உங்களுக்கு 28 அடி வரும். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து 28 அடி இருக்கும். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பங்களா வீடு மாதிரி கட்டலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது இது நெல்லிக்குப்பம் ஆன் ரோட்டில் இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. ஸோ அது வந்து நெல்லிக்குப்பம் சாலைன்னு சொல்லுவாங்க. குடுவாஞ்சேரி ஜிஎஸ்சி ரோடையும் OMR ECRையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி சாலை. கோயம்பேடுக்கு மாற்று பஸ் ஸ்டாண்டாக கிளாம்பாக்கம், அதாவது புதிய ஊரப்பாக்கத்தில் ஓப்பன் பண்ண அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ECR ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வெளியூர் பேருந்துகளும் இந்த சாலையில் தான் போகும். அந்த சாலைக்கு மேலேயே வந்து இந்த லே அவுட் இருக்கிற காரணத்தினால இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஓனர் வந்து 2650 ரூபா, 2650 ருபீஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது டாக்குமெண்ட்லாம் பக்காவாக கிளியராக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நல்லா ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. SRM ஸ்கூல் இருக்குது, வேளாம்மாள் ஸ்கூல் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஜோஹோ டெக்னாலஜிஸ் இருக்குது, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, ஐடி கம்பெனிஸ் ஹப், அது இந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது. ஸோ படிக்கிறவங்க, படிக்காதவங்க, ஸோ வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்காதவங்கன்னு, ஸோ எல்லாருக்குமே இந்த ஏரியா வந்து பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். முக்கியமாக அந்த அமைதியான ஒரு அட்மாஸ்பியரில் அட் த சேம் டைம் சிட்டியில் கிடைக்கிற மாதிரி எல்லா அக்சஸும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசணும்னா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல் எடுத்து போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியோட நான் அவங்களும் வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வேறு எந்த ஏரியாக்களில் வந்து ப்ராப்பர்ட்டி வீடியோ எடுத்து போடுறது அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்தந்த ஏரியாக்களில் வந்து வீடியோ எடுத்து போட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லே அவுட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, நேரில் வந்து பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை பிளாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வேறு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.